சமீபத்தில் நான் ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, 1 லட்சம் ரூபா நீங்க முதலீடு பண்ணா ஒரே நாளில் 3.5 கோடி ரூபா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பணக்காரர்கள் எல்லாருமே இந்த வழியை பின்பற்றி தான் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற வரை சொல்லியிருந்தாங்க. அதை பார்த்த உடனே எனக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு. அது எப்படிடா 1 லட்சம் ரூபா முதலீடு பண்ணா ஒரே நாள்ல 3.5 கோடி ரூபா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ ஃபுல்லா நான் பார்த்தேன். அதுல அது எப்படிங்கிறத சில விஷயங்கள் அவங்க சொல்லியிருந்தாங்க. வேற ஒண்ணும் இல்லைங்க, ஸ்டாக் மார்க்கெட்ல போய் நீங்க பணத்தை போடுங்க, பணத்தை போட்டா அது ஒரே நாள்ல 3.5 கோடி ரூபா ஆயிடும் அப்படிங்கிற கருத்தை தாங்க அவங்க சொல்லியிருந்தாங்க. அவங்க எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ஸ்டாக் இருக்கு, அதோட விலை வந்து 55 பைசா, அதை ஒருத்தர் 6 லட்சம் ஷேர் வாங்கியிருக்காரு, அதாவது கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா கிட்ட வருது. அது வந்து அன்னைக்கு ட்ரேடிங் முடிக்கும் போதே 3.5 கோடி ரூபாய்க்கு வந்து நின்னுடுச்சு அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து அவர் முன்வைக்கிறாரு. இது வந்து ஒரு பொய்யான தகவல். இது பொய்ன்னு சொல்லிட்டு பல பேருக்கு அந்த கமெண்ட் செக்ஷன்ல கேள்வி கேட்ட உடனே அவர் என்ன சொல்றாரு, இது வந்து ஆப்ஷன்ஸ்ல வச்சாரு, ஸ்டாக்கா வாங்கல அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொன்னாரு. முதல்ல நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல பணக்காரங்க இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, ஆனா அவங்களே பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர்னு சொல்லி இருப்பாங்க. அப்படி பார்த்தா பணக்காரங்களை விட பெரிய பணக்காரங்களா இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் ஆயிருக்கணும். அப்படிலாம் எதுவுமே நடக்கல. யாராலுமே இவ்வளவு எல்லாம் சம்பாதிக்க முடியாதுங்க. ஆனா சம்பாதிக்கவே முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம முன்னாடி வருது. கண்டிப்பா சம்பாதிக்க முடியும். அது ஸ்டாக் மார்க்கெட்ல சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பணக்காரர்கள் மாதிரியே நீங்களும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசரை உங்களுக்காக வச்சுக்கணும். அந்த ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு நீங்க எங்க முதலீடு பண்ணணும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு நல்ல ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் அட்வைசர் எப்படிப்பட்டவர்னா, உங்களுக்கு பொய்யான நம்பிக்கையை கொடுக்கிறவரா இருக்க மாட்டாரு. அதாவது எடுத்த உடனே நீங்க 1 லட்சம் ரூபாய் கொண்டு வாங்க, நான் உங்களுக்கு 3 லட்சம் ரூபாய் பண்ணி தரேன், இல்ல 3.5 கோடி ரூபாய் பண்ணி தரேன் அப்படிலாம் சொல்றவரா இருக்க மாட்டார். ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் உங்களுக்கு அடிப்படையா 2 விஷயம் கேட்பாரு. ஒன்னு வந்து உங்களோட அப்ஜெக்டிவ் என்ன, நீங்க பணத்தை எதுக்காக இருக்கணும்னு நினைக்கிறீங்க. சில பேர் வந்து என்னோட குழந்தைகளோட படிப்புக்குன்னு சொல்லுவாங்க, சில பேர் என்னோட வீடு கட்டுறதுக்காக சொல்லுவாங்க, சில பேர் நான் வெளிநாடு போறதுக்காக சொல்லுவாங்க, சில பேர் நான் பணக்காரன் ஆகணும், எனக்கு வந்து இவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், 3 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், 5 கோடி ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இருக்கணும், அதெல்லாம் கூட ஒரு அப்ஜெக்டிவ் தான். அந்த மாதிரி சொல்லுவாங்க. முதல்ல அந்த அப்ஜெக்டிவ கேட்டுப்பாரு. அதுக்கப்புறம் உங்களால எவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியும்னு கேட்பாரு. அதாவது நீங்க ஒரு பணத்தை போடுறீங்க, ஒரு 100 ரூபாவை முதலீடு பண்றீங்கன்னா அந்த 100 ரூபாவும் உங்க கைக்கு திருப்பி வராம போனா பரவாயில்லையா அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி அந்த 100 ரூபால 50 ரூபா வராம போனா பரவாயில்லையா, 10 ரூபா வராம போனா பரவாயில்லையா அப்படிங்கிற விஷயத்த கேட்பாரு. எதுக்கு இப்படி கேட்கறாங்கன்னா, நீங்க அதிக லாபம் வேணும்னா அதிக ரிஸ்க் எடுத்துதாங்க ஆகணும். இந்த லாபம் ரிஸ்க் ரெண்டுமே டைரக்ட்லி ரிலேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிக ரிட்டர்ன் வேணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதிக ரிஸ்க் எடுத்தே ஆகும். சோ ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் இது ரெண்டுத்தையும் கேட்டதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு எதையுமே சஜஸ்ட் பண்ணுவாரு. இது ரெண்டுத்தையுமே கேட்காம உங்களுக்கு வந்து ஆசை வார்த்தைகள் மட்டும் காட்டுனா அவர் நல்ல ஃபினான்ஷியல் அட்வைஸ் கிடையாது. அவர்கிட்ட இருந்து தள்ளி நின்னுங்க. இன்னும் சில ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து சில பேரோட டைப் வச்சுப்பாங்க. அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும், இல்ல ஈவன் பேங்க் டெபாசிட்டே ஆகட்டும். சில பேங்க்ல போய் நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கும் உங்களுக்கு கமிஷன் வரும், இன்சூரன்ஸ் போட்டீங்கன்னா அதுக்கும் கமிஷன் வரும். சோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட அப்ஜெக்டிவ் உங்களோட ரிஸ்க பத்தி கவலையே படாம தங்கள்கிட்ட என்ன ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கோ அதை தான் உங்ககிட்ட விற்கணும்னு பார்ப்பாங்க. சோ அவங்க கிட்ட நீங்க ஒதுங்கி இருக்கணும். அப்போ ஏன் இந்த பிரச்சனை பணக்காரர்களுக்கு இல்லைன்னா, பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜருக்குன்னு ஒரு பணத்தை கொடுப்பாங்க. 10 கோடி ரூபாவை பாத்துக்கிறியா, அப்ப அதுல ஒரு % மாசம் மாசம் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. ஆனா அந்த மாதிரி நம்மளால கொடுக்க முடியாது. மிடில் கிளாஸ் ஆகட்டும், இல்ல அதுக்கும் கீழே இருக்கிறவங்களால இந்த மாதிரியான ஒரு பணத்தை கொடுக்க முடியாது. அது கொடுத்தா கூட அது ஒரு பெரிய பணமா இருக்காது. உதாரணத்துக்கு நான் ஒரு 10,000 தான் போயிட்டு இன்வெஸ்ட் பண்றேன்னா அதுல இருக்கிற % எடுத்து பினான்சியல் அட்வைசர் கொடுத்தனா அது ரொம்ப கம்மியான ஒரு அமௌண்ட் தான் இருக்கும். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா, பினான்சியல் அட்வைசரும் எப்படி ஒரு மருத்துவரோ எப்படி ஒரு ஜோதிடரோ அவங்களோட நேரத்தை செலவு பண்ணி தான் உங்களுக்கு வேலை பார்க்கறாங்க. அப்போ நீங்க ஒரு பினான்சியல் அட்வைசர்ட்ட போய் உட்காரும் போது நீங்க உங்க 1 ஹவருக்கு எவ்வளவுங்க வாங்குறீங்க, நான் அதை கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லுங்க. அவரு வேணான்னு சொல்ல கூட, இல்லங்க உங்க 1 ஹவருக்கு எவ்வளோ நான் கொடுத்துடுறேன், 2 ஹவருக்கு எவ்வளவு நான் முதல்ல என் காசை கொடுத்துடுறேன், உங்களோட சர்வீஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, பணக்காரர்களுக்கு கிடைக்கும் அதே சர்வீஸ் உங்களுக்கும் கிடைக்கும். அவர் எந்த பொருளையும் உங்களுக்கு திணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களோட ரிஸ்க் உங்களோட அப்ஜெக்டிவ் ஏற்ற மாதிரி அவரு சஜஷன் பண்ணுவார், எங்க முதலீடு பண்ணணும்னு சஜஷன் பண்ணுவாரு. அப்படி பண்ணும்போது உங்களுக்கு லாபங்கள் பார்க்கும்போது 15-20% வரைக்கும் வரலாங்க. இந்த 15-20% தான் நிச்சயமான ஒரு லாபம். இதுக்கு மேல யாராவது உங்களுக்கு லாபம் தரேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க போய் சொல்றாங்கன்னா அர்த்தம். நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அதனால பணக்காரர்கள் மாதிரி நீங்க சம்பாதிக்கணும், பணக்காரர்கள் மாதிரி உங்களுக்கு 2வது 3வது வழியில் வருமானம் வரணும்னா ஒரு பினான்சியல் அட்வைசரை அணுகுங்க. இந்த மாதிரி ஒரு நாளில் 1 லட்சம் போட்டால் 3.5 கோடி போன்ற கதைகளை நம்பாதீங்க. அதெல்லாம் போய் பித்தலாட்டம். வணக்கம்.